இனியவர்களே, இயேசுவின் திரு இதய திருவிழாவை கொண்டாடும். இதயம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் மையமான ஒன்று. அதனால்தான் இயேசு இதயம் வாழ்வின் மையம் என சொல்றோம். முன்னெல்லாம் இதயத்தை சுட்டி காட்டணும்னா ஒரு இதய படம் அப்படியே வரைந்து அதுல ஒரு அம்பு போற மாதிரி காட்டணும். அப்புறம் இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா ரோஜா கொடுக்கறது ஒரு இதயம் என்பதா இருந்துச்சு. அப்புறம் இப்போ ஒரு கொஞ்ச காலமா அப்படின்னா இதயம் ரெண்டு கையை வச்சு அப்படியே காட்டுறது இதயம்னு வந்துச்சு. இப்போ நம்ம பயில இப்படிங்க பரவாயில்ல, பல விதமாக இதயத்தை மையப்படுத்துவது ரொம்ப நல்லதுதான். ஆனால் அந்த இதயம் தூய்மையானதா இருக்கா? அந்த இதயம் அன்பானதா இருக்குதா? அந்த இதயம் நன்மையானதா இருக்குதா என பார்க்கணும். இதயம் தூய்மையா இருக்குதுன்னு என்ன அர்த்தம்? அந்த கெட்ட பழக்கம், கள்ளம், கபடு அவெல்லாம் இல்லாம தண்ணி அடிச்சு அப்படியே உடம்பு வீணாக்கி அந்த இதயம் கஷ்டப்பட்டு அந்த இதயம் ரத்தத்தை தூய்மையாக்க கஷ்டப்படக்கூடாது. அப்ப கெட்ட பழக்கம், கள்ளம், கபடு இல்லாம இருந்தா இதயம் அழகா இருக்கும். ரெண்டாவது, அந்த இதயம் ஒரு அன்பை கொண்டதா இருக்கணும். கடவுள் நம்ம எல்லாரையும் சகோதர சகோதரிகளா படைச்சிருக்கிறார். இப்படி காட்டினா மட்டும் போதாது, மாறாக நாம எல்லாரையும் சகோதர சகோதரியா பார்த்தா அதுதான் நல்ல இதயமா இருக்கும். அடுத்து நம்ம இதயம் நன்மையாக செய்ய துடிக்கணும், பெறணும், வாங்கணும். அது நல்ல இதயம் இல்லை. கடவுள் எனக்கு தந்திருக்கிறார், அவர் செல்லுமிடமெல்லாம் நன்மையை செய்தார், நானும் நன்மையை செய்வேன் என்ற எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் சிறந்த ஒன்று. அன்னைக்கு ஸ்கூல்ல பாருங்களேன், ஒரு பையன் அவன் விளையாடிட்டு இருக்கான். விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு பையன் கீழே விழுந்துட்டான். உடனே டீச்சர்ஸ் எல்லாம் அங்கேயோ விழுந்துட்டு போகும்போது இந்த பையன் தன் பைக்கில் இருந்து ஒரு அயோடெக்ஸ் எடுத்து வந்து அண்ணனுக்கு போட்டு விடுங்களேன். இதுதாங்க அன்பான இதயம், இதுதான் நன்மை செய்யும் இதயம், இதுதான் தூய்மையான இதயம். செயல்படுவோமா?